கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோவும் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்தி வந்து அபிராமி அம்மா கிட்ட வந்து தர்மலிங்கத்தை ஐயாவோட சுச்சுவேஷனை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவரை வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா இப்படி சொல்கிற, இப்போ போய் தீபா வந்து பாட்டு பாடலான்ட்டு இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்கிறப்ப, முதல்ல அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னோன்னே, வேண்டாம்மா, அவரோட ஆசை என்னென்னா வந்து சின்ன வயசுலேருந்தே தீபா வந்து பெரிய பாடகி ஆகணும், அதை வந்து எக்காரணம் கொண்டு தடை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு அவர் கடைசி நேரத்தில் கூட வந்து என்கிட்ட சொல்லிட்டாருமா. அதனால் அவர் வந்து ஆசைப்படியே வந்து தீபா பாடட்டும், இந்த விஷயத்தை யாரும் யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஐஸ்வர்யாவும் கரெக்டாக நோட் பண்ணிடுறாங்க. அவங்க அம்மாவும் இந்த விஷயத்த முதல்ல சொல்லிட்டோன்னா அவளால் நிச்சயமாக பாட முடியாது, அவன் மனசு உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தந்திரமாக ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும். அந்த தீபா கீழே வந்துடுறாங்க. வந்தோன்னே வந்து கார்த்திக் சார் ஃபேஸை பார்த்தோன்னே, என்ன சார் ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, வேறு ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டைம் ஆகிடுச்சு பாருங்கள் மியூசிக் டைரக்டர், அத்தை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, அபிராமி அம்மா ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு யோசனையிலேயே இருக்கப்ப, நல்லா பாடுவோம்மா, நீ வாழ்க்கையில் நல்ல பெரிய பாடகியாக வர்றதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் தைரியமாக போய் பாடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன தைரியமாக பாடுங்க, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் இருக்கிற வரைக்கும் நான் வந்து லைஃப்பில் வந்து நிச்சயமாக பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன மீனாட்சி வந்து யோசிக்கிறாங்க, இவங்க இப்படிலாம் வந்து சொல்லக்கூடிய ஆள் இல்லையே, திடீர்னு இப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை வந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அது தெரியாமல் இவ பாட போகிறாங்கிறனால கான்ஃபிடென்ஸை வந்து உடச்சிட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. எது எப்படியோ இந்தளவு அவங்க மனசு இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து கிளம்பி போகிறாங்க. அந்த சமயம் பார்த்து கார்த்தி பக்கத்தில் இருக்கப்போ தனியாக ஃபோன் வந்துடுது. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, நீங்கள் வரீங்களா அப்படின்னோடனே, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தீபா விட்டுட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து அந்த கேப்பில் வந்து அபிராமி வேறு அந்த ஓரமாக நின்றதுனால இங்கே ஐஸ்வர்யா வர்றாங்க. வந்துட்டு வந்து தீபா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க போகிறாங்க. கரெக்டாக வந்து அபிராமி அம்மா வந்துடுறாங்க. என்ன தீபா, மைண்டு ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், கார்த்திக் கூட சீக்கிரம் கிளம்பி போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கூட அனுப்பி விட்டுறாங்க நம்ம தீபாவை. அபிராமி அம்மா வந்து செமையாக சத்தம் போடுறாங்க. என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அவகிட்ட போய் வந்து இந்த மாதிரி சொல்லிடலான்னு பார்த்து சரி, அவள் தான் சின்ன வயசுலேருந்து பாட்டு பாடணும்னு அவங்க அப்பாவோட ஆசைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதை போட்டு உடைக்கிறதுல உனக்கு என்ன தேவையில்லாத வேலை, நீ ஆரம்பத்துலேருந்தே வந்து நீ தீபா மேலே வந்து ரொம்ப கடுப்பில் தான் இருக்க, நானும் போனால் போதுன்னு விட்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி விஷயம் நான் பார்த்தேன்னு வச்சுக்க, நிச்சயமாக உன்னை வந்து அடித்து துரத்தி விட்ருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. என்ன இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நம்ம சைடு சாதகமாக இருப்பாங்க, இப்போ சுத்தமாக வந்து கார்த்திக் சைடு தீபா சைடு சாஞ்சிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து தீபா சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. மெய் மறந்து எல்லோரும் வந்து மியூசிக் தேட்டர்லேருந்து எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. சாங் நல்லபடியாக தீபா பாடி முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் தர்மலிங்கத்துக்கு கூட வந்து ஹாஸ்பிட்டலில் கார்த்திக் வந்து இருக்காங்க, தைரியமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சிருது.